ஹே ஆல், நார்த் சைடில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற பச்சை மிளகா முள்ளங்கி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ மிளகா வாங்கிக்கோங்க. பச்சை மிளகா வாங்கி இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசாக இருந்தால் அந்த மாதிரி பாதியிலையுமே கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வாங்கின பச்சை மிளகா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி முள்ளங்கி நான் இன்றைக்கி ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு 2ஆக பொளந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மொத்தாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வராது நீங்கள் மசாலா போட்டால். அதனால் ரொம்ப கொஞ்சம் மெலிசாக ஊறுகாய்க்கு எந்த பதம் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் மதியம் வெயிலில் நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தவா பற்ற வச்சு அதில் கருப்பு சீரகம் 1 ஸ்பூன், பிளாக் சால்ட் 1/4 ஸ்பூன், அப்புறம் சோம்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தவாவில் 1 நிமிஷம் போல் மிதமான சூடு வந்தால் போதுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் மசாலா நல்லா இருக்காது. மிதமான சூடில் வதங்கின அப்புறம் அதை எடுத்து வச்சு பவுடர் பண்ணிடலாங்க. இது இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட். எதுவும் கம்மி ஜாஸ்தி போட்டுறாதீங்க, அப்புறம் மசாலா அந்தளவுக்கு டேஸ்ட் வராதிங்க. பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி அடித்து இப்போ இதை எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்களா. ஆறுன அப்புறம் இதை அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாவும் முள்ளங்கியும் 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். பவுட்ரு பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அம்ச்சூர் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் மேலே. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் அது உள்ளே நல்லா இறங்கி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணிட்ட அப்புறம் சும்மா ஒரு 4 ட்ராப் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்குங்க. இது நார்த் சைடில் ரொம்ப ஸ்பெஷலான ஊறுகாய்ங்க. இந்த ஊறுகாவை வீக்லி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. நான் இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஊறுகாவை போட்ட உடனே சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு 4-5 நாளைக்கு மதிய டைமில் வெயிலில் வச்சு 4 நாளுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.